In the question, what are the tests to be conducted on building stones அந்த மாதிரி கேட்பாங்க. இதில் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 11 டெஸ்ட் இருக்குது. நமக்கு ரெகுலராக ஒரு 3-4 டெஸ்ட் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். சரிங்களா? ஒரு 4 டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு நடத்துகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் ஹார்ட்னஸ் டெஸ்ட்டு, செகண்ட் பார்த்திங்கன்னா க்ரஷிங் டெஸ்ட், மூணாவது அட்ரிஷன் டெஸ்ட்டு, அடுத்தது ஃபோர்த் ஒன் வந்துட்டு பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் டெஸ்ட், அடுத்தது இம்பேக்ட் டெஸ்ட். சரிங்களா? இந்த மாதிரி நிறையா டெஸ்ட்டு டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் ஒரு 4 டெஸ்ட் மேக்ஸிமம் 4 தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். சரிங்களா? ஸ்மித் டெஸ்ட்டு, ஸ்மித்து ஃபயர் ரெசிஸ்டண்ட் ஆசிட் டெஸ்ட்டு, அதெல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் வராது எதுலேயுமே. அதெல்லாம் நீங்கள் கவலையப்பட வேண்டியது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருக்கிற ஒரு 4 டெஸ்ட் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் பார்த்துக்குங்க போதும். அதுவே அவங்க கொடுத்துருக்குற 11 டெஸ்ட், அப்படி 11 டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம செலக்டடாக ஒரு 4 மட்டும் சொல்கிறேன். கொஸ்டின் என்ன வரும்? டெஸ்டிங் டு பி கண்டக்டட் ஆன் பில்டிங் ஸ்டோன்ஸ் வரும். டெஸ்ட் ஆன் பில்டிங் ஸ்டோன்ஸ். யூனிட் இது 1 தான். ஃபஸ்ட் டெஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன் க்ரஷிங் ஸ்ட்ரென்த். சரிங்களா? க்ரஷிங் ஸ்ட்ரென்த் அப்படின்னா லோடு அப்ளை பண்ணும்போது எவ்வளோ அதிகமாக நொறுங்கும். சரிங்களா? நொறுங்கிறது வந்துட்டு க்ரஷிங் ஸ்ட்ரென்த். க்ரஷிங் ஸ்ட்ரென்த் இது 4 டெஸ்ட்டும் என்ன ப்ரொசீஜர் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் ஃபுல்லுமே எழுதினா தான் ஞாபகம், ஆனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். க்ரஷிங் ஸ்ட்ரென்த் தான் வந்துட்டு இதில் என்ன கண்டுபிடிக்கலாம்னா டு ஃபைண்ட் த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். டு ஃபைண்ட் த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதிங்க. இந்த சாம்பிள் ஆஃப் த ஸ்டோன் வந்துட்டு எந்த ஸ்டோன் டெஸ்ட் பண்ணுமோ அதை வந்துட்டு 40 mm மெட்டல், 20 mm மெட்டல், அந்த மாதிரி இருக்குங்களா, எதை நம்ம எந்த சைஸுக்கு செக் பண்ணுமோ அந்த சைஸ்க்கு வந்துட்டு அந்த ஸ்டோனை கட் பண்ணிக்கிற ஃபஸ்ட்டு வந்துட்டு புக்கில் வந்துட்டு 40 mm கொடுத்துருக்காங்க. 40 mm சைஸ் மெட்டல் வந்துட்டு சைஸ்க்கு நம்ம வந்துட்டு நம்ம எந்த கல் யூஸ் பண்ண போகிறோமோ அதை உடச்சி எடுத்துக்கிறோம். அடுத்தது the side of the cubes are finely dressed and finished. எல்லா சைடுமே கியூப் 6 சைடு இருக்குல்ல, 6 சைடுமே வந்துட்டு ஒரே சைஸாக இருக்க மாதிரி பண்ணிக்கிறாங்க. the minimum number of specimens that can be used for testing is மொத்தம் 3 சாம்பிள் எடுக்க சொல்கிறாங்க. எடுத்துட்டு 3 டேஸ்க்கு வந்துட்டு வாட்டரில் இமர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. 3 நம்பர்ஸ் வந்துட்டு 3 நம்பர் ஆஃப் பீசஸ் எடுத்துக்கலாம். 3 பீசஸ் கூட போட்டுங்க. 3 பீசஸ் எடுத்துக்கலாம். அடுத்து வந்துட்டு 72 hours இல்லைனா 3 டேஸ் வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு ஊற வச்சிடறோம். ஊற வச்சுட்டு அடுத்தது the load bearing surface of the sample stone is covered either by the plaster of Paris or 5 mm thick plywood. சரிங்களா? இப்போ ஒரு அந்த டெஸ்டிங் மிஷினில் இப்படி மிஷின் வருதுங்களா, இந்த இடத்துல கல் வைக்கிறோம் அப்படின்னா அந்த கல்லை இந்த கல்லுக்கும் இந்த மிஷினுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு 5 mm திக்னஸ் பண்ணிட்டு ஒரு பிளைவுட் சீட்டோ இல்லை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்க சொல்கிறாங்க. டைரெக்டாக அந்த கல் மேலே லோடு அப்ளை ஆகாமல் இன்னொரு பொருள் மேலே அப்ளை ஆகி அதுக்கப்புறம் கல் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. 5 mm திக்கு பிளைவுட் சீட் வைக்கிறோம். டெஸ்டிங் அப்போ 5 mm திக் வந்துட்டு பிளைவுட் சீட் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இது ஒவ்வொரு வீடு மட்டும் உங்களுக்கு ஹிண்ட் மாதிரி கொடுத்துறேன், நீங்கள் சென்டென்ஸ் போட்டு ஃப்ரேம் பண்ணிக்க. அடுத்தது the load is then applied axially on the load bearing surface of the cube with a crushing machine. crushing machine வச்சு லோடு வந்துட்டு அப்ளை பண்ணுறோம். நீங்கள் யூடிஎம் மிஷின் தான், யூடிஎம் மிஷினில் நீங்கள் லோடு அமுத்தி கொடுத்துட்டிங்கன்னா அது மட்டுக்கு கிராஜுவலாக அப்ளை ஆகிட்டே இருக்கும்.
டப்புன்னு ஒரே டைமில் அப்ளை ஆகிறது கொஞ்சமாக லோடு இன்க்ரீஸ் ஆகும். 0லேருந்து 10, 20, 30, 40ன்னு சொல்லிட்டுன்னு கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அது எவ்வளோனா யூனிஃபார்ம் ரேட்டாக அது ஃபிக்ஸ் பண்ணுறோம். எவ்வளோ வைக்கிறோன்னா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ லோடு அப்ளை பண்ணணும்னா 13.7 Nm/m² பர் மினிட். ஒரு மினிட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ லோடு அப்ளை பண்ணுற மாதிரி ஃபோர்ஸ் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ்டாக செட் பண்ணிக்கிறோம். மெஷினில் செட் பண்ணிவிட்டு அந்த கல்லை வச்சு விட்றோம். The load point at the sample crosses or tails is noted. சரிங்களா? லோடு பாயிண்ட் எந்த பாயிண்டில் வந்துட்டு அந்த கல் உடையுதோ அந்த லோடு பாயிண்ட் வந்துட்டு நோட் பண்ணிக்கிறோம். இந்த க்ரஷிங் அப்புறம் வந்துட்டு கடைசியாக ஃபார்முலா வந்துட்டுன்னா க்ரஷிங் ஸ்ட்ரென்த் ஃபார்முலா equal to load at failure. Load at failure எந்த லோடில் ஃபெயிலியர் ஆச்சோ அந்த லோடு டிவைடட் பை ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன். ஏரியா ஆஃப் சிஎஸ் கிராஸ் செக்ஷன் எழுதிடுறேன். COROSS கிராஸ் செக்ஷன். சரிங்களா? இது கிரஷிங் ஸ்ட்ரென்த். நம்மகிட்ட ஃபஸ்ட்டு என்ன கல்லை வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணோமோ அதை வந்துட்டு 40 mm சைஸ்க்கு வந்துட்டு க்யூப் மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். 4 சைடு ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். ட்ரெஸ் பண்ணோம்னா அது ஈவன் ஷேப் மாதிரி கொண்டு வந்துக்கிறோம். 3 கல் எடுத்துக்கிறோம். 3 கல் எடுத்துகிட்டு 3 நாள் ஊற வைக்கிறோம். 72 ஹவர்ஸ் ஊற வைக்கிறோம். அதுக்கப்புறம் அது மெஷினில் டெஸ்ட் பண்ணும்போது வந்துட்டு டேரெக்டாக லோடு அப்ளை பண்ணாமல் 5 mm ப்ளைவுட் சீட் ஒன்று வச்சு அதுக்கு மேலே லோடு அப்ளை கொடுக்குறோம். அப்ளை பண்ணும்போது எவ்வளோ ப்ரெஷரில் அப்ளை பண்ணுறோன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அதோட வேல்யூ 13.7 Nm/m² பர் மினிட்டுங்கிற லெவலில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த லோடில் உடையுதோ கல் அந்த லோடு டிவைட் பை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பண்ண கிரஷிங் ஸ்ட்ரென்த் கிடச்சிருது. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்துட்டு ஒன்று இந்த கல் மேலே லோடு ஒப்புறது இல்லைங்க, அந்த ஏரியா தான். கல் வந்துட்டு இங்கே எவ்வளோ இருக்கும்? 40 mm லென்த் இருக்கும். இந்த டைரக்ஷன் 40 இருக்கும். அப்போ கிராஸ் செக்ஷன் வந்துட்டு 40/40. சரிங்களா? மேலே வந்துட்டு என்ன லோடு சப்போஸ் 100 kN உடையுது அப்படின்னா கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு கிரஷிங் ஸ்ட்ரென்த் எவ்வளோ கிடச்சிடும். சரிங்களா? கிரஷிங் ஸ்ட்ரென்த் இது நியூட்டனாக போட்டுக்குங்க. இன்டூ 1000 வர லோட 1000 போட்டுக்குங்க. இப்போ நமக்கு கிரஷிங் ஸ்ட்ரென்த் அட் Nm/m² கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் கிரஷிங் ஸ்ட்ரென்த்துக்கு அப்புறம் ரெண்டாவது அட்ரிஷன் டெஸ்ட். அடுத்த டெஸ்ட் வந்துட்டு அட்ரிஷன் டெஸ்ட். அட்ரிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் எதுக்காக கண்டுபிடிக்கணும்னா டு ஃபைண்ட் த பியரிங் ஸ்ட்ரென்த். டு ஃபைண்ட் த பியரிங் ஸ்ட்ரென்த். பியர் ஸ்ட்ரென்த். இந்த உதாரணமாக எந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னா ரோட்டில் யூஸ் பண்ணுற ஜல்லிகளை அட்ரிஷன் டெஸ்ட் பார்ப்பாங்க. ரோட்டில் கான்ஸ்டண்ட்டாக லோடு வந்துட்டு அது மேலே அப்ளை ஆகிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்க போகுது, உரசிக்கிட்டே இருக்க போகுது. டயர் ரோடோட வீலோட வண்டியோட டயர் வந்துட்டு அந்த ஜல்லி மேலே உரசிக்கிட்டே இருக்க போகுது. அப்போ உரசிக்கிட்டே இருக்கிறதுனால எவ்வளோ உராய்வுத்தன்மை தாங்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அட்ரிஷன் டெஸ்ட்டு. அடுத்து அட்ரிஷன் டெஸ்ட் யூஸ் பண்ணுற மெஷின் பேர் வந்துட்டு டெவல்ஸ் அட்ரிஷன் டெஸ்ட். DEVAL டெவல்ஸ் அட்ரிஷன் டெஸ்ட். இதுக்கு யூஸ் பண்ணுற மிஷின் பேர். கிரஷிங் ஸ்ட்ரென்த்தில் வந்துட்டு பேர் அந்த மிஷின் பேர் கிடையாது, இதுக்கு வந்துட்டு பேர் இருக்குது. அதுக்கு வந்துட்டு யூடிஎம் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்துட்டு டெவல்ஸ் அட்ரிஷன் டெஸ்ட்னு நேம் பேர். சரிங்களா? அட்ரிஷன் டெஸ்டிங் மிஷின். நெக்ஸ்ட்டுங்க இதில் என்ன ப்ரொசீஜர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தோராயமாக ஒரு 50 கல். சரிங்களா? தோராயமாக ஒரு 50 நம்பர் ஆஃப் அபவுட் 60 mm சைஸ்க்கு கல் 60 mm சைஸ்க்கு மாட்டுக்கிற ஒரு 50 கல் லோடு குட்டியிருப்பாங்களே அதுலேருந்து ஒரு சட்டி வச்சுக்கணும்னு வச்சுங்களேன். ஒரு சட்டி வச்சுட்டு போயிட்டு அதில் ஓரளவுக்கு ஈவனாக எல்லா ஜல்லியும் ஈவனாக இருக்கிற சைஸாக பொறுக்கி ஒரு 50 கல் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதை எடுத்து போயிட்டு அந்த அட்ரிஷன் டெஸ்டிங் மிஷினுக்குள்ளே போட்டுறோம். அட்ரிஷன் டெஸ்டிங் மிஷினில் உங்களுக்கு பெரிய ரோலர் இரும்பில் வந்துட்டு பெரிய ரோலர் மாதிரி இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட டயமீட்டரே பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி இருக்கும். 2 அடி டயமீட்டரு, நீளம் வந்துட்டு ஒரு 2 அடி இருக்கும்.
அந்தளவுக்கு பெரிய சிலிண்டர் ட்ரம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரம்முக்குள்ள வந்துட்டு நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு 100 லிட்டர் ட்ரம் இருக்குல்லங்க, 100 லிட்டர் ட்ரம்மாக பாதியாக கட் பண்ண என்ன சைஸ் வரும் அந்த சைஸ் இருக்கும். இரும்பு அது திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 mm திக்னஸ்க்கு பெருசாக மெட்டலில் செஞ்சுருப்பாங்க, பெருசாக இருக்கும். சரிங்களா, அதுக்குள்ளே 50 கல்லி உள்ளே கொட்டிடுறோம். உள்ளே கொட்டதுக்கப்புறம் இந்த சிலிண்டர்ஸாக அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு மூடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. மூடியை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி 4 நட்டு போல்ட் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு சுற்றும் போது அப்படியே வந்துட்டு கல் ரோலர் சிமெண்ட் மிஷின் கலக்குதுங்க, அதே மாதிரி தான் உள்ளே வந்துட்டு கடன்ட்டு அடிச்சுட்டே கிடக்கும். சரிங்களா, அடுத்தது the axis of the cylinder will make an angle of 30 degrees with the horizontal. ஹரிசாண்டலுக்கு கொஞ்சம் சாய்வாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வந்துட்டு அதை வந்துட்டு 5 மணி நேரம் சுற்றுறாங்க. The cylinders are rotated about the horizontal axis for 5 hours at the rate of 30 rpm. 5 ஹவர்ஸ்க்கு ரொட்டேட் பண்ண விடுறாங்க. 30 டிகிரி இன்க்ளினேஷன் இருக்குன்னு எழுதிக்கணும். 3வது பாயிண்ட்டு. அடுத்து வந்துட்டு 4வது பாயிண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா 5 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு 5 ஹவர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் வந்துட்டு 5 ஹவர்ஸ் அட் ஸ்பீட் ஆஃப் 30 rpm. உங்களுக்கு rpm ரொட்டேஷன் பெர் மினிட். அது இப்போ 5 மணி நேரம் ஓடும்போது ஜல்லி உள்ள இருக்க ஜல்லி என்னாவும் உன்னோட மோதி கொஞ்சம் தூள் வந்துருக்குங்க. நிறைய தூள் வந்து கொஞ்சமாக தூள் இருக்கும். என்ன பண்ணுறோம்னா அதை வெளியெடுத்து அதையெல்லாம் ஒரு பெரிய ட்ரேயில் கொட்டிக்கிறோம். இதை நெட்டு பட்டில் போட்டு கழட்டிட்டு அதை தூக்கி கொட்டிட்டோமா. கொட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணையில் தனியாக எடுத்துடுறோம். தனியாக எடுத்துட்டு பவுடர் மட்டும் இருக்கும், அதை வந்துட்டு சலிக்கிறோம். 1.5 mm சைஸு சீவுனா சல்லடையில் அந்த சின்ன துளை இருக்குல்ல, அந்த துளையோட சைஸ் வந்துட்டு 1.5 mm சீவ். அதை வந்துட்டு சலிக்கிறோம். சலிச்சோம்னா எவ்வளோ பவுடர் வந்துச்சு அதை வச்சு நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிக்கலாம். பர்சன்டேஜ் ஆஃப் பியர் ஃபார்முலா loss in weight divided by initial weight. லாஸ் இன் வெயிட்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த 50 கல் உள்ளே போடுறோம் இல்லைங்க, 50 கல் உள்ளே போடுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 50 நம்பர் ஆஃப் 60 mm அக்ரிகேட் தான் உள்ளே போட்டுறோம். அந்த 50 கல்லுக்கும் இனிஷியலாக வெயிட் போட்டுக்கணும். வெயிட் பண்ணோம்னா ஒரு 5 கிலோ வருதுன்னு வச்சுங்க, 5000. இனிஷியல் வெயிட் வந்துட்டு 5000. அடுத்து வந்துட்டு லாஸ் இன் வெயிட் எவ்வளோ லாஸ் ஆகுது, ஒரு 50 கிராம் இல்லை 25 கிராம் பொடியாகுங்க. அப்போ 4975 கிராம் வந்துட்டு இருக்கும். சரிங்களா, இன்ட்டு 100 லாஸ் இன் வெயிட். ஸோ லாஸ் இன் வெயிட்னா அந்த 25 கிராம் தான் நீங்கள் போட்டுக்கணும். லாஸ் இன் வெயிட்னா 25 கிராம் பவுடர் கிடச்சிருந்தா 25 / 5000 போட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சு போட்டுக்கணும். என்ன ஆகும், இந்த 20 கேன்சல், 25 / 50 1/2. சரிங்களா, 5000 25 கிராம் வருது. 25 / 50னா எவ்வளோ வருது சார், 1/2 0.5 வருது. அப்போ வந்துட்டு நீங்கள் ஆக்சுவலாக 25 போடக்கூடாது, 0.5னா 50%. 0.5%. அப்போ 50% உயர் வராதுங்க. 4975 மேலே போட்டுக்குங்க. சரிங்களா, அப்போ சம்திங் பர்சன்டேஜ் 1%, 0.5% அந்த மாதிரி ஏதாவது வேல்யூ கிடைக்கும். சரிங்களா, இது 2வது டெஸ்ட். அடுத்தது 3வது இம்பேக்ட் டெஸ்ட். 3வது டெஸ்ட் நமக்கு இம்பேக்ட் டெஸ்ட். இம்பேக்ட் டெஸ்ட்ல என்ன கண்டுபிடிப்போம்னா to find the toughness of stone. அடுத்தது இதுல என்ன ப்ரொசீஜர், இதுக்கு என்ன மெஷின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மெஷின் பேரே வந்துட்டு இம்பேக்ட் டெஸ்டிங் மெஷின் தான். இம்பேக்ட் டெஸ்டிங் மெஷின்.
இதுக்கு தனியாக ஒருத்தரோட பேர்லாம் வைக்கல, வெறுமனே இம்பேக்ட் டெஸ்டிங் மிஷின் மட்டும்தான். அட்ரீசனுக்கு டெவல்ஸ், இதுக்கு இம்பேக்ட், அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு க்ரஷிங் ஸ்ட்ரென்த்துக்கு வந்துட்டு யூடிஎம் யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின். அதை நான் சொல்லலை, எழுதியும் போடலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ரஷிங்க்கு வந்துட்டு யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்ரீசனுக்கு வந்துட்டு டெவல்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பேக்ட் டெஸ்ட்டில் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, இது என்னன்னா சின்ன ஒரு பவுல்னு வச்சுக்கோங்களேன். சின்ன பவுல்னால் நம்ம ஹோட்டலில் போனோம்னா பருப்பெல்லாம் ஊற்றி கொடுப்பாங்க, சின்ன பவுல் மாதிரி. அந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 25-30 சென்டிமீட்டர் ஹைட்டு, டயமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 சென்டிமீட்டர் தான் இருக்கும். சரிங்க, ரவுண்ட் சர்க்குலர் ஷேப்பில் ஒரு பவுல் இருக்கும். அந்த பவுல் என்ன பண்ணணும்னா, அந்த பவுலுக்குள்ளே ஜல்லியை வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிட்டு மெஷினில் வச்சு ஃபோர்ஸ் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக ஹெவி ஃபோர்ஸாக கொடுக்கணும். இம்பேக்ட்னா எப்படின்னா, நீங்கள் இப்போது கிரிக்கெட் மேட்ச்சில் வந்துட்டு இம்பேக்ட் பவர் ரூல், இம்பேக்ட் பிளேயர் ரூல்னு வருது. அப்படின்னா அந்த பிளேயர் வந்துட்டு அந்த இடத்துல இறக்கிட்டோம்னா ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுவான், இல்லைனா விக்கெட் எடுத்து கொடுப்பான். நமக்கு தேவையானதை வந்துட்டு பூர்த்தி பண்ணி கொடுப்பான். அப்போ என்னன்னா அவன் தான் முக்கியமான ஆள். சரி, அது மாதிரி இம்பேக்ட் டெஸ்ட் அப்படிங்கும்போது நமக்கு வந்துட்டு இந்த டெஸ்ட்டில் அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து இந்த ஜல்லி எவ்வளோ உடையுது, டஃப்னஸ் அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து எவ்வளோ அதிக ஃபோர்ஸ் தாங்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறத வந்துட்டு இம்பேக்ட் டெஸ்ட். சரிங்களா, இப்போ தான் இதில் சிலிண்டர் ஆஃப் டயமீட்டர் ஒரு 25 mm டயமீட்டர், ஹைட்டு 25 mm, அதை எடுத்துக்கிறோம். அது ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டோன் எடுத்துக்கிறோம். உதாரணம் வந்துட்டு சின்ன பவுலாக இருக்கிறதுனால சிப்ஸ் இருக்குல்ல, சிப்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். 20 mm 20 mm முக்கால் ஜல்லி,